ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் ஏசியன் இன்டர்நெட் மீடியா. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மொத்த உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட நாளாக கருதப்படும் ஒரு நாள் தான். மற்றது மக்கள் நிறைய பயன்களை எடுக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் நாங்கள் பார்க்க போகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் தெரிந்து கொள்ள போகிற விடயம் என்னவென்று சொன்னால், அது தான் பிளாக் கோல்ட் க்ரூட் ஆயில் என்கிற அந்த ஒரு ஆயில். எப்படி அந்த ஒரு ஆயில் இது எங்கிருந்து கிடைக்கப்பட்டது மற்றும் முதலில் எங்கே அது கண்டுபிடிக்கப்பட்டது, மற்றது இந்த ஒரு அரேபியன் நாடாக கூறப்படும் முக்கியமாக சவுதியில் அந்த ஒரு எண்ணெயை யார் கண்டுபிடித்து கொடுத்தார் மற்றும் ஏன் சவுதி எண்ணெய் உலகிலேயே மிக சுத்தமான எண்ணெயாக கருதப்படுகிறது, இன்னும் எத்தனை வருடம் இந்த ஒரு ஆயில் இருக்க போகிறது, மேலும் அமெரிக்காவின் ஆயிலுக்கும் இந்த ஒரு சவுதி அரேபியாவின் ஆயிலுக்குமான ஒரு வித்தியாசம் இந்த ஒரு வீடியோவின் முடிவில் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த ஒரு வீடியோ முடிவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு PhD லெவல் கிளாரிட்டி ஒன்று க்ரூட் ஆயிலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஸோ கண்டிப்பாக வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே செல்லலாம். அதன் முன்பாக இந்த ஒரு வீடியோ சேனலை நீங்கள் இந்த ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருக்கவில்லை என்றின் கண்டிப்பாக இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அப்போ தான் நான் போடும் வீடியோக்கள் உங்கள் முன் வந்து சேரும். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு. ஸோ நண்பர்களே, நாங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு க்ரூட் ஆயில் எப்படி உருவானது இந்த உலகத்தில். ஸோ அது எப்போ உருவானது, எப்போது அது எப்படி உருவானது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் நண்பர்களே. இது இந்த ஒரு க்ரூட் ஆயில் இது ஒரு மாதங்களோ ஒரு வருடங்களோ இல்லைன்றால் ஒரு நூற்றாண்டுகளோ முன்னாடியே கிடைக்கப்பட்டது கிடையாது நமக்கு. இது ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏற்கனவே இந்த ஒரு பூமியில் உருவாக்கப்பட்டு தயாரான நிலைமையில் காத்திருந்து கிடைத்த ஒரு காத்திருந்து என்றால் ஒரு ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய கையில் தயார் நிலைமையில் கிடைத்தது தான் இந்த ஒரு க்ரூட் ஆயில் என்பது மக்களே. ஸோ கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது யாராலும் தயாரிக்கப்படவில்லை மற்றும் இது ஒரு குறுகிய நேரத்தில் தயாரிக்கப்படவில்லை. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது ஒரு தயார் நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் தான் என்று சொல்வது மக்களே. தாவரம் ஓர் இல்லென்றால் ஒரு தாவர விலங்கு உயிரினமாக கருதப்படக்கூடிய அது ஒரு தாவரம் போல இருக்கும், பட் அது ஒரு உயிரினம். ஸோ அதுவும் மற்றது எல்ஜின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாசு, கடல் பாசு. அந்த ஒரு பாசும் மற்றொரு அந்த ஒரு கடலில் வாழும் டைனிசி அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறிய விலங்கு, அந்த ஒரு உயிரினங்கள் சேர்ந்து மற்றும் அதனுடைய கழிவுகள் முக்கியமாக அவதானிக்க வேண்டும். அந்த ஒரு உயிரினங்களின் கழிவுகள் அனைத்தும் இந்த ஒரு பூமியில் அந்த ஒரு கடல் தரையில் படர்ந்து அதன் மேல் அந்த கற்கள் ஒரு செட்மெண்ட் லேயர்ஸ் படர்ந்து படர்ந்த அந்த ஒரு கழிவுகள் அது ஒரு பெரியொரு வெப்பத்தாலும் ஒரு பெரியொரு அழுத்தத்தாலும் பதப்படுத்தப்பட்டு தயாராகி கொண்டு வரும் நிலைமையில் அது ஒரு தயாரானதன் பிற்பாடாக அந்த ஒரு க்ரூட் ஆயில் உருவானது தான் இந்த ஒரு பிளாக் கோல்டின் வரலாறாக கருதப்படுகிறது நண்பர்களே. ஸோ முன்னைய ஒரு கடல் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நண்பர்களே? நம்ப முடியாத ஒரு விடயம்தான். பட் இருந்தாலும் நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் இந்த ஒரு இடம் என்று சொல்லக்கூடியது முன்னைய ஒரு கடல் எனத்தான் கருதுகிறார்கள். ஸோ மக்களே, அந்த ஒரு அரபு நாடுகளாக கருதப்படும் அந்த ஒரு தெரியும், அது ஒரு பாலைவன நாடு, ஒரு பாலைவனம், நிறைய பாலைவனங்கள் நிறைந்த நாடாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு க்ரூட் ஆயில் வருதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எப்படி உருவாகிறது இந்த ஒரு க்ரூட் ஆயில்? அது ஒரு கடலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். ஸோ அது கடலிலே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், கடலின் அடியில் பதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போது பாலைவனத்தில் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் அது ஒரு கடல் என்று சொன்னால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது.
ஆனாலும் நம்பித்தான் ஆக வேண்டும், ஏனென்றால் அந்த இடத்தில் கடல் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு டெக்டோனிக் பிளேட்ஸ் நகர்வின் மூலம் இந்த ஒரு அரேபிய சாம்ராஜ்யம் உருவாகிறது. ஸோ அந்த ஒரு டெக்டோனிக் பிளேட் நகரும் போது ஏற்கனவே அந்த சொல்லப்பட்ட டைனிசி எனிமல்ஸுடைய கழிவுகளாக இருக்கட்டும், மற்றும் அந்த ஒரு பாசிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட அந்த ஒரு க்ரூட் ஆயில் இந்த ஒரு டெக்டோனிக் பிளேட்ஸ் நகரின் மூலம் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த ஒரு பூமியில் அப்படியே நிற்கிறது. ஸோ அது ஏற்கனவே ஒரு தயாரான நிலைமையில் இந்த ஒரு பூமிக்கு வந்து சேருகிறது. பரிசோதனை செய்யும் போது சொலிடாக ப்ரூஃப் பண்ணுகிறார்கள் நமக்கு. ஸோ எதை வைத்து நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்பலாம் என்று சொல்லி பார்க்கும் போது நண்பர்களே, கார்பன் ஐசோடோப் டெஸ்ட்களை சயின்டிஸ்ட்கள் எடுத்து பார்க்கிறார்கள். ஸோ இது எப்படி சாத்தியமாக கூடும்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அதிசயம் கிடைக்கிறது. என்னவென்றால் அந்த ஒரு கடல் தாவரத்துக்கு ஒருங்கிணையாக போகக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் தான் இதனுடன் சரிசமமாக இணைக்கப்படுகிறது. மற்றும் செடிமெண்டரி ராக்ஸ் சொல்லி சொல்லும் மெரீன் ராக்ஸ் தான் இந்த ஆயிலுக்கு பேஸ் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மூலக்கூறுகளும் இந்த ஒரு விஷயங்களையும் அவங்கள் டெஸ்டில் வைக்கும் போது அவங்கள் உறுதி செய்கிறார்கள், இது கடல் தாவரங்களுக்கு ஒன்றாக இணைந்து அதே ஒரு கோட்பாட்டில் அதே ஒரு ஆர்கானிசம்ஸ் தான் இதுக்கும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே மேம்படுத்தப்பட்டு மற்றும் பதப்படுத்தப்பட்ட நிலைமையில் நம்மளுடைய கையில் வந்து சேர்ந்தது தான் இந்த பிளாக் கோல்டு என்று சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு மாடர்ன் ஆயில் இண்டஸ்ட்ரி எப்போது ஆனதுன்னு சொல்லி பார்த்தால் அது வந்து ஆரம்பமாகிறது 1859 ஆண்டில் அமெரிக்காவில் எட்வின் ட்ரேக் மூலம் இந்த ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரி ஆயில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ அந்த ஒரு கொமர்ஷியல் கிணறு வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஒரு இடத்திலிருந்து ஆயில்களை அவர்கள் உற்பத்தி செய்ய தொடங்குகிறார்கள். ஸோ அதற்கு பிற்பாடு இந்த ஒரு சவுதி அரேபியாவில் எண்ணெய் கண்டுபிடிப்பு எப்படி உருவானதுன்னு சொல்லி பார்த்தால் நண்பர்களே, இது மிடில் ஈஸ்டை முழுமையாக மாற்றியது. ஸோ மிடில் ஈஸ்ட் என்று சொல்லும் போது முன்னைய ஒரு மிடில் ஈஸ்ட் இருந்தது, மிக வறுமையில், மிக ஒரு எளிய முறையில் அன்றாட வாழ்க்கைகள் மிகவும் எளிய முறையில், சரியான பசிக்கு ஒரு தீர்வு இல்லாமல், ஒரு வசதி வாய்ப்புகள் பெரிதாக இல்லாமல் மிகவும் எளிய முறையில் வாழ்ந்த ஒரு சரித்திரம் இந்த ஒரு அரபு தேசங்களுக்கு இருக்கிறது. ஸோ மிக வறுமையான காலம் தான் அந்த ஒரு சவுதி அரேபியாவுக்கு இருந்தது. 1938 ஆண்டு தஹரான் சவுதி அரேபியா தமாமில் தான் இந்த ஒரு ஆயில் கிணறு முதலாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுவும் அந்த ஒரு ஆயில் கிணறு கண்டுபிடிக்கப்படுவது வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிஃபோர்னியா SOSAL என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியின் மூலம் மேக்ஸ் என்ற கூடிய ஸ்டெய்னிக் மூலியமாக அந்த சீஃப் ஜியோலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன் மூலம்தான் சவுதி அரேபியாவுக்கு முதல் அந்த ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகப்படுகிறது. ஸோ அந்த நாள் தான் இந்த ஒரு மொத்த சவுதியையும் ஒரு பெரியோரு வறுமையிலிருந்து ஒரு பெரியோரு மாற்றத்திற்கும் ஒரு பெரிய ஒரு செல்வந்த நாடாக இந்த ஒரு சவுதி அரேபியா மாறப்படுகிறது. ஸோ அந்த ஒரு நேரம் அவங்களுடைய வாழ்க்கைகள் அனைத்தும் மொத்தமாக திருப்பி போட்டப்பட்ட ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஒரு ஆண்டு மாறிவிடுகிறது. ஸோ மக்களே, இந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆயில் தான் சவுதி அரேபியாவின் ஆயில். அதை ஸ்பெஷலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் அதை ஈஸியாக லைட் அண்ட் ஸ்வீட் க்ரூட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இதன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு மெல்லிய தன்மை கொண்டதும் மற்றும் மிக இலகுவில் இந்த ஒரு ஆயிலை ரிஃபைன் பண்ணி எடுக்க முடியும் என்பதும் மற்றும் லோ சல்ஃபர் இருக்கக்கூடிய ஆயிலாகவும் மற்றும் மிக இலகுவில் பற்றக்கூடிய ஆயிலாகவும் இருக்கிறது. ஸோ நண்பர்களே, நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஒரு ஆயில்
ஏன் இந்த அளவு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகில் மற்ற இடங்களிலும் oil கிடைக்கிறது, பட் இந்த அளவு சுத்தமான oil கிடைக்காது. ஸோ நண்பர்களே, மற்றும் நாங்கள் அமெரிக்காவில் எந்த மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். என்றால் நமக்கு தெரிந்த விடயம், உலகத்திலேயே ஆகவே மிகப்பெரிய பவர்ஃபுல் நாடாக இதுவரைக்கும் பேரு போன ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த ஒரு நாட்டில் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நான் தனிப்பட்ட முறையிலும் கேள்விப்பட்டேன். என்றால் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு oil கிடைக்கிறது. இருந்தாலும் ஸோ நமக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம், ஏன் அமெரிக்கா அவங்களுடைய oil-ஐ பயன்படுத்தாமல் ஜஸ்ட் முடிந்தவரை மற்ற நாடுகளிலிருந்து எடுக்கிறார்கள், ஏன் அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி பார்த்தா வந்து இம்பியூரிட்டி க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஒரு oil-இலே வந்து கழிவுகள் அதிகம். ஸோ அந்த ஒரு oil-ஐ பதப்படுத்தும் போது மக்களே கண்டிப்பாக அதற்கான ஒரு செலவு என்று சொல்லும் பார்க்கும்போது அதனை ரிஃபைன் பண்ணி அதை oil-ஆக மாற்றும் அந்த ஒரு ப்ரொசஸ் வந்து மிகவும் எக்ஸ்பென்சிவானதாக இருக்கிறது. ஸோ சவுதி அரேபியாவுக்கு ஏற்கனவே 267 பில்லியன் ப்ரூவன் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு ஒரு பதிவு இருக்கிறது. அந்த மொத்த ரிசர்வில் எங்களுக்கு பார்க்கலாம், இந்த ஒரு மொத்தமாக எடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு க்ரூட் ஆயில் பேரல்ஸ் மூலியம் பார்த்தால் 1/3 பங்கு தான் மொத்த சவுதி அரேபியாவுக்கும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மீதி 2 பங்கையும் அவங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்காகத்தான் அவங்கள் அதை விற்பனைக்குத்தான் அவர்கள் விற்பனை தான் செய்கிறார்கள். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இப்போ இந்த ஒரு வரக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் முக்கியமாக சோலாருடைய எனர்ஜியை வைத்து தான் அவர்கள் பெருமளவுக்கு அவர்களுடைய ஃபோக்கஸ் வந்து முக்கியமாக தற்போது இருக்கப்படுகிறது. அந்த ஒரு சோலார் பவரை வைத்துத்தான் அவர்கள் இப்போது வரும் உலகத்தில் அந்த ஒரு இயக்கத்தை அவங்கள் மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இது முக்கியமாக இந்த ஒரு மாற்றம் வருவதற்கு முதல் காரணமாக அமைந்தது. ஸோ இந்த ஒரு oil, இந்த ஒரு க்ரூட் ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு oil வந்து ஒரு குறுகிய காலம் வரைக்கும் தான், குறுகிய காலம் போது நிறைய ஆண்டுகள் ஆல்ரெடி நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம கூட வந்துட்டு அதுக்கப்புறமா இது முடிவடைந்து விடும். மற்றும் இதை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு தானே தெரியும், இது ஆல்ரெடி கடல் மூலம் இந்த ஒரு கழிவுகள் பதப்படுத்தப்பட்ட நிலைமையில் தான் இந்த ஒரு oil உருவாகிறது. ஸோ ஏன் நமக்கு அந்த ஒரு பதப்படுத்தலை நாமளே ஏன் பண்ண முடியாது, ஏன் பண்ணக்கூடாது? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது சாத்தியமற்ற விஷயம் நண்பர்களே. ஏனெனில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு செலவை உருவாக்கும். அந்த ஒரு செலவு மற்றும் ஒரு பெரிய ஒரு நீண்ட காலம் தேவைப்படும் அந்த ஒரு oil பதப்படுத்துவதற்கு. மற்றும் அந்த ஒரு oil குறுகிய காலத்தில் நாங்கள் அந்த ஒரு oil-ஐ தயார் செய்தால் கண்டிப்பாக இப்போது அந்த ஒரு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பவர் ஒரு எனர்ஜி அந்த ஒரு oil-இல் வலுவாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால்தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியமற்றதாக தற்போதைய அறிவியலின்படி இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ முதலாக இந்த ஒரு oil மாடர்ன் oil இண்டஸ்ட்ரி உருவாகிறது 1859. அதுவும் யுஎஸ்ஏவில் உருவாகிறது. ஸோ அதற்கு அப்புறமாக 1938 தான் முதலாக சவுதி அரேபியாவில் தமாம் என்கிற அந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு oil கிணறு கிடைக்கப்படுகிறது. ஸோ அதன் பின்னால் நாங்கள் பார்த்தோம், ஏற்கனவே இந்த ஒரு பூமி டெக்டோனிக் பிளேட்ஸ் நகர்வின் மூலம் இந்த ஒரு பெரிய கடல் ஒரு சமுத்திர பிரதேசம் இப்போ ஒரு நாடாக மாறி நிறைய மனிதர்கள் அங்கே போய் தொழில்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான அதிசயமான விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு நண்பர்களே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.